டிவிகே தான் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற அரசியல் வேற, ஸ்கிரீனுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய கேம் வேற. உங்களை, உங்க குடும்பத்தை, இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அழிக்க மிகப்பெரிய மாஃபியா ஒண்ணு தமிழ்நாட்டுக்குள்ள புகுந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதிகாரத்துல இருக்கிற அரசியல் கட்சி வெறும் முகமுடிகள் தான். பின்னணியில இருந்து இந்த மாநிலத்தையே ஆட்டி படைக்க போறது ஒரு ஆபத்தான நெட்வொர்க். 1988ல கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன லாட்டரி ஏஜென்ட் ஆரம்பிச்ச சாண்டியாகோ மார்டின் இன்னைக்கு பல லட்சம் கோடி ரூபாய் புழங்குற ஒரு மாஃபியா எம்பையரா உருவாயிருக்காரு. ஒரே ஒரு கம்பெனி 23,000 கோடி ஜிஎஸ்டி கட்டுற அளவுக்கு பிசினஸ் நடத்தி இருக்குன்னு சொன்னா ஒரு செகண்ட் நின்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய மணி ஃப்ளோ இது. இந்த பணம் எங்க இருந்து வருது? லாட்டரி டிக்கெட் வாங்குறது கோடீஸ்வரங்க இல்ல, ஒரு நாளைக்கு 500,000 சம்பாதிக்கிற சாதாரண மக்கள் தான். இந்த ஹோப் தான் லாட்டரி பிசினஸ் உடைய பிக்கெஸ்ட் ப்ராடக்ட். ஆனா இந்த கதை லாட்டரியோட நிக்கல. வெறும் பணம் மட்டும் இருந்தா போதாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். பிசினஸ் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும், அதுக்கு சட்ட சிக்கல்களை சமாளிக்கணும், அதிகாரத்தில் இருக்கவங்களோட சப்போர்ட் வேணும். அதுக்கு கோடி கணக்கில் பொலிட்டிக்கல் டொனேஷன் கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பில்ட் பண்ணலாம்னு நினைச்சாங்கன்னு குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு. அங்கதான் வருது எலக்ட்ரோரல் பாண்ட். சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்கு பிறகு வெளியே வந்த எலக்ட்ரோரல் பாண்ட் டேட்டால இந்தியாவிலேயே அதிக எலக்ட்ரோரல் பாண்ட் வாங்கிய நிறுவனம் யாருன்னு பார்த்தா ஃபியூச்சர்ஸ் கேமிங். இது வரைக்கும் இவங்க வாங்கின எலக்ட்ரோரல் பாண்டுடைய வேல்யூ மட்டும் 1368 கோடி. அந்த பணம் ஒரே பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு மட்டும் போகல. வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ், தமிழ்நாட்டுல டிஎம்கே, ஆந்திர பிரதேஷ்ல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், சிக்கிம்ல ஆளும் கட்சி யூனியன் கவர்மெண்ட் பிஜேபி, அவ்வளவு ஏன் ஆப்போசிட்ல இருக்கிற காங்கிரஸுக்கும் பணம் கொடுத்திருக்காங்க. இதே ஆதவ அர்ஜுனா தான் ஏன் பார்ட்டி ஃபண்ட் வாங்குறீங்கன்னு கேக்குறாரு. ஆனா கொடுத்ததே அவர் தான். பேசிக்கலி எந்த சைடு பவருக்கு வந்தாலும் நம்ம சைடு சேஃபா இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னா தான் இது தெரியுது. இந்தியா முழுக்க பல மாநிலங்கள்ல லாட்டரி பிசினஸ் பண்ண முடிஞ்ச இவங்களால தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் எவ்வளவு முக்கி பார்த்தாலும் லாட்டரியை கொண்டு வரவே முடியல. அப்போ ஒரு கேள்வி வருது, நாம ஏன் மத்தவங்களுக்கு பணத்தை கொடுத்து பவரை வாங்கணும், நம்மளே பவருக்கு வந்துட்டா என்ன அப்படின்னு யோசிச்சிருந்தா தமிழ்நாட்டை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம்ல. ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க ஒரே நேரத்துல வெவ்வேறு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்குள்ள நுழைஞ்சி பவர் சென்டரா மாறினாங்க. மனைவி லீமா ரோஸ ஏடிஎம்கேக்குள்ள அனுப்புனதா இருக்கட்டும், மகன் ஜோஸ் சார்லஸ கட்சி ஆரம்பிச்சு பிஜேபியோட அலைன்ஸ்ல நிக்க வச்சதா இருக்கட்டும், மருமகன் ஆதவ அர்ஜுனாவை டிவிகேல முக்கியமான பதவியில உட்கார வச்சதா இருக்கட்டும், இதெல்லாம் யதார்த்தமா நடந்த மாதிரிலாம் தெரியல. வெளியில பார்த்தா எல்லாரும் வேற வேற ஐடியாலஜி பேசுற மாதிரி இருக்கும். ஆனா பின்னணியிலங்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான். ஒரு பக்கம் அவருடைய பொண்ணும் ஆதவ அர்ஜுனாவோட மனைவியுமான டெய்சி மார்டினை வச்சு பிசினஸ் ரன் பண்றாங்க. இன்னொரு பக்கம் மேடை ஏறி லாட்டரி எதிர்க்கிற மாதிரி எனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆதவ அர்ஜுனா பேசுவாரு. ஆனா டிவிகேவை நடத்துறதே அவங்களோட லாட்டரி பணம் தான் ஜோஸ் சார்லஸ் பல இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இப்போ இவங்களோட அடுத்த கட்ட பிளான் என்னவா இருக்கும் தெரியுமா? தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடைகளை மூடினா நல்லா தானே இருக்கும்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அரசு கிட்ட இருக்க மதுபான விற்பனைய பிரைவேட் கைக்கு போனா மது விற்கிற அதே இடத்துல சைலண்டா லாட்டரியும் விற்க வாய்ப்பு இருக்கு. ஆபரேஷன் லாட்டரி, ஆல்கஹால் பிளஸ் கேம்பிளிங். இந்த காம்பினேஷன் சாதாரண பிசினஸ் மாடல் கிடையாது. ஒரு பக்கம் அடிக்ஷன், இன்னொரு பக்கம் இன்ஸ்டன்ட் மணிக்கான ஆசை. இந்த ரெண்டு சைக்காலஜிக்கல் ட்ரிகர்ஸும் எக்கனாமியா வீக்கா இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்குள்ள அக்ரெசிவா புஷ் பண்ணும். அதோட சோசியல் காஸ்ட் என்ன? ஒரு குடும்பத்துடைய மாச சம்பளத்துல பாதி ஆல்கஹாலுக்கும் இன்னொரு பாதி கேம்பிளிங்க்கும் போகும். கடன், பினான்சியல் ஸ்ட்ரெஸ், குடும்ப பிரச்சனை, கிரைம், அடுத்த தலைமுறையோட எஜுகேஷன், ஹெல்த், ப்ரொடக்டிவிட்டின்னு ஒரு சொசைட்டியோட பவுண்டேஷனே ஸ்லோலி வீக்கன் ஆக ஆரம்பிக்கும். ஒரு நாட்டை செயின் போட்டு கட்ட வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்ல. ஒரு கையில போதை, இன்னொரு கையில ஒரே நாள்ல பணக்காரன் ஆகலான்ற கனவு. இந்த ரெண்டு செயினும் போதும். லாட்டரி மணி, எல்லா பார்ட்டிலையும் கனெக்ஷன்ஸ், மேசிவ் பிசினஸ் நெட்வொர்க், டாஸ்மார்க்க மூடுறது, இந்த ஒவ்வொன்றையும் தனித்தனியா பார்த்தா ஒரே நியூஸ். ஆனா எல்லாத்தையும் ஒரே போர்டுல பின் பண்ணி பார்த்தா, நடுவுல த்ரெட் போட்டு கனெக்ஷன் பண்ணி பார்த்தா என்ன பிக் பிக்சர் தெரியுதுன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு மாநிலத்தை அழிக்க எப்பவுமே போர் தேவையில்லை, பாம் தேவையில்லை, ஆர்மியும் தேவையில்லை. ஒரு தலைமுறையோட திங்கிங்க வீக்கன் பண்ணா போதும். அவங்களோட இன்கம் அடிக்ஷனுக்குள்ள இழுத்தா போதும். அவங்களோட ஹோப்ப கேம்லிங்குள்ள மாத்தினா போதும். அதுக்கப்புறம் அந்த சொசைட்டி தானாவே பலவீனமா மாறிடும். அதனால இது வெறும் லாட்டரி டிக்கெட்டோடைய கதை இல்ல. மணி, பிசினஸ், பாலிடிக்ஸ், பவர், இந்த நாளும் ஒரே ஈகோ சிஸ்டம்குள்ள சேர்ந்தா அது பிசினஸ் எம்பையர் மட்டும் கிடையாது. அது ஒரு நாட்டையே அழிக்கக்கூடிய பவர்ஃபுல் மாஃபியா எம்பையர்.